ஏங்க சண்டை போடணுங்கிறீங்களா? அறிவாலயத்தில் அவங்களோட சண்டை போடணுங்கிறீங்களா? அது நீங்க திமுகவுக்கு வக்காலத்து வாங்கினதுக்காக கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல தயாராக இல்லை. நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது குதிரை பேரமா ஒட்டக பேரமா அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் பதில் சொல்லுங்க. அண்ணாவின் கொள்கையை தாவேக அரசு பின்பற்றுகிறது. இந்த காரணங்களால் இந்த ஆட்சி மீது நாங்கள் திருப்தி அடைந்திருக்கிறோம், ஆதரிக்கிறோம். மதுக்கடைகளை அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. அப்பொழுது நாங்கள் நெருங்கி சென்ற போது நாங்கள் தடியடிக்கு ஆளானோம், கண்ணீர் புகை வீச்சுக்கு ஆளானோம். எங்கள் மாவட்ட செயலாளர் நிஜாம் கை முறிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் ஏதாவது வெளியேறி இருந்தால், நாங்கள் விலக நேர்ந்திருந்தால், வைகோவுக்கு இதே வேலைன்னு சொல்லி வேலை பாய்கிறதுக்கு ஊடகங்களும் பத்திரிகைகளும் தயாரா காத்துக்கிட்டு இருக்காங்க. இதை ரங்கராஜ் பாண்டியர் 2-3 இன்டர்வியூல சொல்லியிருக்கார். அரசியலில் என்னுடைய கருத்துக்களை 1% கூட ஏற்றுக்கொள்ளாத குருமூர்த்தி அவர்கள், அவர் என் நாணயத்தையும் நேர்மையும் பற்றி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது என்று ஸ்டெர்லைட் அதிபரை சந்திக்க மறுத்ததையும், வாஜ்பாய் கேபினெட்ல நல்ல இலாக்கா கொடுக்க முன்வந்த போது நான் மறுத்ததையும் குறிப்பிட்டு குருமூர்த்தி அவர்கள் 2-3 தடவை அவர் துக்ளக்ல எழுதியிருக்கிறார், சொல்லவும் செய்திருக்கிறார். இது எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, அவர்கள் சர்டிபிகேட் கொடுக்கலன்னாலும் என்னுடைய ஆனஸ்டிங்கிறத நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். till my end, till I breathe my last, I will maintain my honesty and integrity and sincerity. That is above question. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதில் சொல்வதற்காகத்தான் இந்த பொதுக்குழுவிலே சில விளக்கங்களை கொடுக்க நேர்ந்தது. நாங்கள் திமுக கழகத்தின் தலைமையிலான கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டோம், விலகிவிட்டோம். அப்படியானால் இடைத்தேர்தல்கள் வருகிற போது நீங்கள் எந்த முடிவை மேற்கொள்ளப் போகிறீர்கள் என்ற கேள்வி நியாயமாக எழும். நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தை முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான ஆட்சிக்கு ஆதரவாக நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தை இடைத்தேர்தல்களில் ஆதரிப்போம். உள்ளாட்சி தேர்தல் வருமானாலும் தமிழக வெற்றி கழகத்தோடு தோழமை ஏற்படுவதற்கான வகையில் எங்களுடைய நடவடிக்கைகள் அமையும். இன்றைக்கு போடப்பட்ட தீர்மானங்களில் அரசு நல்லது செய்தால் நாங்கள் பாராட்டுவோம், தவறு இருந்தால் சுட்டிக்காட்டுவோம். மேகதாட்டு பிரச்சனையில் ஒரு தவறான யோசனையை திமுக கழகம், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திமுக கழகத்தின் சார்பிலே பேசியவர் மிக தவறான கருத்தை முன்வைத்தார். ஒரு ட்ரிபியூனல் புதிதாக அமைக்க வேண்டும் என்று. அதனுடைய பின்னணி சரியாக அறிந்து கொள்ளாத காரணத்தினாலோ என்னவோ அதை தமிழக அரசு ஆளுங்கட்சி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணையின் பேரில் அமைக்கப்பட்ட நடுவர் மன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது, without the consent of the lower riparian state, the upper riparian state should not construct any dam or anything. இங்கே தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமல், ஒப்புதல் இல்லாமல் எந்த புதிதாக ஒரு தடுப்பு சுவரோ அணையோ கட்டக்கூடாது என்று நடுவர் மன்றம் ஏற்கனவே திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிற போது, புதிதாக ஒரு நடுவர் மன்றத்தை அமைத்து அது இதற்கு மாறான ஒரு தீர்ப்பை தந்தால் அது நமக்கு பாதகமாக போய்விடும். எனவே தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விவசாய சங்க பிரதிநிதிகள் அனைவரையும் வரவழைத்து அனைவருடைய கருத்துக்களையும் கேட்டு அதை பரிமாறி புதிதாக நடுவர் மன்றம் அமைக்கின்ற அந்த முயற்சியை கைவிட வேண்டும் என்பதையும்
நான் தீர்மானத்திலும் சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது உங்கள் மூலமாகவும் அதை நான் வலியுறுத்தி தெரிவித்துக் கொள்கிறேன். மதுக்கடைகளை அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. அதற்காகவே பல இடங்களில் பலமுறை உவரியிலிருந்து மதுரை வரையிலும், கோவளத்திலிருந்து மறைமலைநகர் வரையிலும், பொள்ளாச்சியிலிருந்து ஈரோடு வரையிலும் ஆயிரக்கணக்கானவர்களோடு நான் நடைபயணம் சென்றது மட்டுமல்ல, எங்கள் கிராமத்திலே இருந்த டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என்று ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த என் தம்பி ரவிச்சந்திரன் போட்ட தீர்மானத்தை ஒட்டி ஊர் மக்கள் ஒட்டுமொத்தமாக கையெழுத்து போட்டு முடிவெடுத்ததும், அதற்கு பிறகு அந்த டாஸ்மாக் கடையை அவர்கள் தொடர்ந்து நடத்திய போது அதை மூட வேண்டும் என்று நாங்கள் முயன்றதும், சசிபெருமாள் இறந்த பிறகு இறந்தாரா அவர் கொலை செய்யப்பட்டார் என்று உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தவன் எங்கள் கிராமத்தில் என்னுடைய தாயார் ஆயிரக்கணக்கானவர்களை திரட்டிக் கொண்டு ஒரு நாள் முழுக்க உண்ணாவிரதம் இருந்தார். அதனாலேயே 2-3 மாதத்திலே அவர் உயிர் துறக்கவும் நேரிட்டது. அதற்கு மறுநாள் நாங்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் அங்கே இந்த டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்று முயல் 500க்கும் மேற்பட்ட போலீசாரை கொண்டு வந்து குவித்து டாஸ்மாக் கடையை ஜெயலலிதா அரசு திறந்தது. அப்பொழுது நாங்கள் நெருங்கி சென்றபோது நாங்கள் தடியடிக்கு ஆளானோம், கண்ணீர் புகை வீச்சுக்கு ஆளானோம். எங்கள் மாவட்ட செயலாளர் நிஜாம் கை முறிக்கப்பட்டது. தம்பி ரவிச்சந்திரன் மீது 3 கண்ணீர் புகை குண்டுகள் பாய்ந்தன. அந்த மோதலில் டாஸ்மாக் கடை சூறையாடப்பட்டது. உடனே ஹைகோர்ட்டிலே ஜெயலலிதா அரசு வழக்கு போட்டது, டாஸ்மாக் கடை மூடியது தவறு என்று. ஆனால் உயர்நீதிமன்றத்திலே ஜஸ்டிஸ் நாகமுத்து பெஞ்சில் ஊர் மக்கள் ஒன்று கூடி ஊராட்சி மன்றமும் தீர்மானித்து கடையை மூட வைத்தது சரிதான், அதில் தவறில்லை என்று தீர்ப்பளித்தது. உச்சநீதிமன்றத்துக்கு ஜெயலலிதா அரசு போனது இதை எதிர்த்து. உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தவர், அவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தபோது அவருடைய அமர்வுக்கு வந்தது. பெட்டிஷனை கையில் பார்த்த உடனே தூக்கி டிஸ்மிஸ்னு தூக்கி தூர போட்டார். அது எங்கள் ஊரில் அதை அகற்றியதைப் போலவே நாடெங்கும் இந்த மதுக்கடைகள், டாஸ்மாக் கடைகள் மூடப்பட வேண்டும் என்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் நான் அந்த 3 முறை நடைபயணத்தையும் மேற்கொண்டேன். இப்பொழுது ஓரளவு கடைகளை மூடியிருக்கிறார்கள். இது போதாது. படிப்படியாக ஒவ்வொரு கட்டமாக விரைவாக கடைகளை மூடி முழு மதுவிலக்கையும் இந்த அரசு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாகும். துப்புரவு பணியாளர்களை ஒப்பந்தக்காரர்கள் மூலம் நியமிக்கின்ற முறை அகற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரி வந்தோம். அரசு அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டிருப்பதாக எனக்கு செய்தி கிடைத்திருக்கிறது. அப்படியானால் அது வரவேற்கத்தக்க முடிவு. ஒப்பந்தக்காரர்கள் மூலம் கொடுக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நீங்க கேட்கறத கேளுங்க. அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து மதிமுக சொல்லி ஃபைனல்ஸ் சொல்லிச்சு, நீங்களா தான் சொன்னீங்க. இப்போ தாவிக ஆதரவு கொடுக்கும் சொல்றீங்க. தாவிகாவோட எந்த கொள்கையை குறிக்கொண்டு அதை வந்து ரொம்ப விரும்பி இந்த கட்சிக்கு வந்து ஆதரவு தூக்கி வச்சது? Corruption is a root cause for all evils. இந்த ஆட்சியில் கரப்ஷன் இல்லை, அது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. கமிஷன் இல்லை. ஒரு சதுர அடிக்கு இவ்வளவு அமௌண்ட் கரப்ஷன் கமிஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எவரிபடி நோஸ் இட். அந்த கமிஷன் இந்த ஆட்சியிலே ஒழிக்கப்பட்டு விட்டது. கமிஷன் ஒழிக்கப்பட்டு விட்டது. கரப்ஷனுக்கு இடமில்லை. இந்த 2 பாயிண்ட்லேயே இந்த ஆட்சியை நாங்கள் ஆதரிக்கலாம். இடஒதுக்கீட்டை, சமூக நீதியை பாதுகாப்பதில் உறுதியாக இருக்கிறது. இருமொழி கொள்கையை நிலைநாட்டுவதில், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாததில், அண்ணாவின் கொள்கையையே தாவேக அரசு பின்பற்றுகிறது. இந்த காரணங்களால் நாங்கள் இந்த ஆட்சி மீது நாங்கள் திருப்தி அடைந்திருக்கிறோம், ஆதரிக்கிறோம். என்னங்க நான் ஒரு வார்த்தை சொன்னா 100 மடங்கு ஊதி பெரிதாக்கி
இவருக்கு இதே வேலைன்னு அட்டாக் பண்ணுறதுக்கு உங்கள் பத்திரிக்கைகளும் ஊடகங்களும் தயாராக இருக்கிறது அனுபவத்தில் பார்த்துருக்கேன். அதனால தான் நான் விமர்சிக்கலை. எங்களை மேலே கொத்தி தீக்கிறதுக்கு கொத்தி புராண்டுறதுக்கு ஊடகங்களும் மாலை நேர அந்த விவாதங்களும் தொலைக்காட்சிகளில் நாங்கள் தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை காப்பாற்றுவதற்கு முல்லைப்பெரியார் பென்னிக்குக் அணையை பாதுகாத்து கொடுத்ததற்கு நீட்டினோ 16 வருஷமாக வரவிடாமல் தடுத்ததற்கு நெய்வேலி நிலக்கரிகளும் தனியார்களும் போக விடாமல் வாஜ்பாயோட கடைசியிலே வாதாடி மீட்டு கொடுத்ததற்கு பெரியார் மையம் இடிக்கப்பட்ட போது பதிலுக்கு இடம் வாங்கி தந்ததற்கு ஏதாவது ஒரு பிரச்சனையில் எந்த விவாதத்திலாவது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுக்கு வாழ்வாதாரங்களை காப்பாற்ற எந்த கட்சியும் செய்யாததை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் செய்து சாதித்து காட்டியிருக்கிறது என்பதை ஒரு சொல், ஒரு வார்த்தை, ஒரு வரி எந்த தொலைக்காட்சி வாதத்திலாவது யாராவது பேசியிருப்பார்களா? அப்படியே எங்க மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி வைத்துக் கொண்டு எங்களை கொத்தி தீக்கிற மாதிரி வாதங்களை வைக்கிறவங்க மத்தியில் நான் ஒரு வார்த்தை திமுக அரசை பற்றி கூட சொன்னா அதையே ஊதி பெரிதாக்கி இவர் குழப்பம் உண்டு கொண்டாரு கூட்டணிக்குள்ள ஆட்சிக்கு விரோதமா சொல்லுவாங்க. அதுக்கே வாய்ப்பு கொடுக்கணும்னு பேசாம இருந்தேன். ஆமா சந்திச்சேன். பல விஷயங்கள் பார்த்துட்டு 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணது நான் உங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே உங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வேன்னு அவர் சொன்னார். ஆனால் அந்த 2 பேர்கிட்ட சொன்னபோது செந்தில் செல்வன் பதிலே சொல்லலை. அவர் நேராக திமுகவில் தான் இருக்க போகிறேன்னு போயிட்டார். ராஜேந்திரன் நான் மதிமுகவாக தான் இருக்கிறேன் ஆனால் எம்எல்ஏவாக தொடர்றேன்னு சொல்லியிருக்காரு. சரியான இதா சார் ராஜினாமா செய்ய சொல்லலாம். அக்கா தேர்ந்தெடுக்கப்பட்டோம். ஒன்றும் தப்பு கிடையாது, தப்பு ஒன்றும் கிடையாது. குதிரை பேரை யார் பண்ணுறா? குதிரை பேரம் நடத்துகிற கட்சி எது? குதிரை பேரை நடத்தித்தான் இப்போ ஒரு எம்எல்ஏ கொண்டு போயிருக்காங்களா அவங்க? அது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? குதிரை பேரமா ஒட்டக பேரமா? அதுக்கு பதில் சொல்லுங்க. என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தோழர் நீங்க கேள்வி கேட்ட நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த ஒரு செந்தில் செல்வனை கொண்டு போயிருக்காங்களே, இது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? இல்லை, நீங்க இது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? அவங்க கட்சியில சேர்த்தது சேர்க்கிறதா தான் இவர் சொல்லிருக்காரு நாங்க சேர்ந்துட்டோம்னு சொல்லி. அது நீங்க திமுகவுக்கு வக்காலத்து வாங்கணுன்றதுக்காக கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல தயாராக இல்லை. இல்லை இல்லை, நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, நீங்க என்ன நோக்கத்தோட கேட்கறதுன்னு தெரியும். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களோ ராஜினாமா செஞ்சிருக்காங்க. பொதுவா மக்கள் என்ன நினைக்குவாங்க சார்? மக்கள் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, நியாயம்னு நினைப்பாங்க. சார் தேர்தலில் ஏற்றுக்கிடுவாங்க. சார் தேர்தலில் திமுக மதிமுகவை ஒரே சின்னத்தில் போட்டின்னு சொன்னீங்க சார். நாங்கள் மறுத்தோம், நிர்பந்திக்கப்பட்டோம். மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அந்த நிர்பந்தம் இல்லை. எங்களை நாங்கள் வெளியேறினா எங்கள் மேலே என்ன பழி வேணா போடலாம், அந்த நிலைமையில வச்சுக்கிட்டு எங்களை நிர்பந்திச்சாங்க. ஒரு சீட்டுன்னு சொல்லிட்டு அதுலேயும் கூட சூரியன்லாம் நிற்கணும்னு நிர்பந்திச்சாங்க. அது என்ன ஆரோக்கியமான அரசியல்? எதுக்காக நிர்பந்திக்கணும்? மற்ற கட்சிகளெல்லாம் நிர்பந்திக்கலையே. சிறுத்தைகள் அவங்க சின்னத்தில் போட்டி போட்டாங்க, முஸ்லீமுக்கு அவங்க சின்னத்தில் போட்டி போட்டாங்க, கம்யூனிஸ்டுகள் போட்டி போட்டாங்க. எங்களை மட்டும் நாங்கள் ஏதாவது தனி சின்னத்தில் நிற்கிறோன்னு சொன்னதை ஏற்றுக்கிடவே இல்லையே. நிர்பந்தம் தானே கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் ஏதாவது வெளியேறி இருந்தால், நாங்கள் விலக நேர்ந்திருந்தால், வைகோவுக்கு இதே வேலைன்னு சொல்லி என் வேலை பாயிறதுக்கு ஊடகங்களும் பத்திரிகைகளும் தயாராக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அதனால் அதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம்னு அமைதியாக இருந்தேன். அது எதுக்கு அஞ்சாதவர்? மரணத்துக்கு அஞ்சாதவர், அவ்வளவுதான். அவச்சொல்லுக்கு அஞ்சுகிறவர், படிச்சொல்லுக்கு அஞ்சுகிறவர். இடைத்தேர்தல் இப்படி விஷயங்கள் வரக்கால மக்களோட வரி பணத்தை நம்ம நல்ல விதமா உபயோகம் பண்ணலாம். ஆனா மக்கள் வரி பணத்தை அரசு என்ன பாழ்படுத்துச்சு? இதே உயர போது வரி பணம் போய் வீணாயிர போது சார் என்ன எல்லாரும் பண்ணாங்க சார். மக்கள் வரி பணத்தை தெரியும் சொல்லுங்க சார். மக்கள் வரி பணத்தை பாழ்படுத்துறாங்க சார். இல்லை இல்ல, எல்லாத்துலேயும் கமிஷன், எல்லாத்துலேயும் கரப்ஷன். அது மக்கள் சொத்து தானே. அதை நீங்க 9 வருஷமா கூட இருக்கீங்க, அப்ப சொல்லியிருக்கலாம். அதுக்கு தான் இப்போ பதில் சொன்னேன்ல. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலும் எங்களை போட்டு பிராண்டுறதுக்கு பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, எங்க மேல பழி போடுறதுக்கு. அதனால பேசாம இருந்தோம். அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை.
சொன்னால் மற்றவங்களெல்லாம் விட்டுருவாங்க, எங்களை மட்டும் தனிமைப்படுத்தி அட்டாக் பண்ணுவாங்க. மற்ற கட்சிகள் என்ன வேணால் பேசட்டும், ஏதாவது நீங்கள் விமர்சிக்கிறீங்களா, அவங்க என்ன நிலைப்பாடு எடுத்தாலும் எம்டிஎம்கேனா உங்களுக்கு கிள்ளுக்கிறேன். சரியா வந்து அணுகலையா சார்? ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் சொன்னீங்க. எங்களை சரியாக நடத்தவில்லை. போன உடனே இந்த 4 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டா தான் அடுத்து பேச்சுவார்த்தை. கண்டிஷன் போட்டு நிர்பந்தப்படுத்தி இதுக்கு ஒத்தாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். எடுத்த எடுப்புலேயே நீங்கள் இதை கையெழுத்து போட்டு தான் ஆகணும். அப்போ தான் பேச்சுவார்த்தையை தொடர முடியும். இந்த 4 சீட்டுக்கு மேலே ஒரு சீட்டு கொடுக்க வாய்ப்பே இல்லைன்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக சொன்னாங்க. அறிவுரைன்னு நீங்க பேட்டி ஒன்றும் சொல்லலையா சார்? ரொம்ப இயல்பா தான் முடிஞ்சது. ஏங்க சண்டை போடணுங்கிறீங்களா? அறிவாலயத்தில் அவங்களோட சண்டை போடணுங்கிறீங்களா? இந்தியாவிலே சிறப்பான ஆட்சி தமிழகத்துல தான் நடைபெறும். அப்போ அது வந்து அவுட் ஆஃப் கான்டெக்ட் அதுன்னு சொல்லக்கூடாது. எந்த நேரத்தில் எந்த பேச்சில் எந்த வரி வந்ததுன்னு எடுத்து சொன்னா தான் முடியும். நீங்கள் முட்டைக்கட்டையா இப்படி சொன்னால் அது ஏற்றுக்கிட முடியாது. ஆமாம், கூட்டணியிலே இருந்தபோது கூட்டணி தர்மத்தை காத்து சில தவறுகளை மனசிலே உணர்ந்தாலும் கூட விமர்சனம் செய்யாமல் இருந்தேன். சார் உங்கள்கிட்ட பேசுறது யாரு தரது? கூட்டணி பேச்சுவார்த்தை எங்க குழு போச்சு. முன்னாள் முதலமைச்சரே இல்ல, எங்க குழு போச்சு. அவங்க முதலமைச்சர் யார்ட்டையும் பேசலையே, அவங்க குழுவைத்தானே நியமிச்சிருந்தாங்க. அந்த குழு தான் பேச்சு. சொல்லிருக்காங்க இது போல நிர்பந்திக்கிறாங்க எங்களா, அந்த மாதிரி நீங்களே சொல்லிருக்கலாம். சொல்லல, விடுங்க. ஐயா இப்போ கூட்டணி சொல்லல, அவ்வளவுதான், சொல்லல. கூட்டணி தர்மத்தை காசு சில தவறுகளை வெளியிட சொல்றீங்க. அதே போல தாவேக்காவும் தவறு செய்தா அதே தர்மத்தை காமிங்கா. தவறு செய்தால் சுட்டி காட்டுவோம். அதை முன்னே சொல்லியிருக்கோம். அது சுட்டி காட்டுவோம். அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஜனநாயக பக்குவம் இந்த முதலமைச்சருக்கும் இந்த கட்சிக்கும் இருக்குங்கிற நம்பிக்கையில சுட்டி காட்டுவோம். தமிழக அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக அது பற்றி எந்த கருத்தும் சொல்ல நான் விரும்பவில்லை. I don't want to make any comment on that. I don't want to make any comment on that issue. ஒரு முக்கியமான ஒருவருக்கு உடல் நலம் இல்லை, அவரை பார்க்கறதுக்காக மருத்துவமனைக்கு போய் திருச்சியில், அதனால வரல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. வாய்ப்பு இருக்கா? எங்க இல்லை, வாய்ப்பே இல்லை. இதெல்லாங்க கற்பனையான யுகங்கள், கனவுல கூட நினைக்காத யுகங்கள். 1% கூட அதில் வாய்ப்பு கிடையாது. வைகோவாவது அங்கே போய் நிற்கிறதாவது, அதுவும் அவரை எதிர்த்து, அது மாதிரிலாம் தவறு நான் செய்ய மாட்டேன். புதுச்சேரியில கல்யாண திட்டமோ முன்னாள் முதலமைச்சர் வந்து உங்களை கட்டுக்கதையில் சீமான கையசியும் செய்திருந்தாரு. இப்போ 5 ஆண்டுகள் அவருடைய ஆட்சியில் வந்து நீங்க புகழி வச்சு அவரோட தோழமையா பிரித்தீங்க அப்படின்னு நீங்க இல்லக்கா ஒன்று நடக்கும். பொதுக்குழுவில் பேசுகிற எல்லாத்துக்கும் பதவுரை பொழிப்புரை விளக்க உரையெல்லாம் பத்திரிகையாளர்கிட்ட கொடுக்க முடியாது. திராவிட இயக்கத்துடைய திராவிட சித்தாந்தங்களை அடுத்த கட்ட திமுக எப்படி செய்வோம் இத்தனை பல விமர்சனங்கள் எப்படி நீங்க வச்சுக்கிறீங்க? 2017 அதிமுக திராவிட கொள்கையை பாதுகாப்பதற்காக தான் திமுகவோட போறோம், கொள்கை கூட்டணி சொன்னீங்க. இப்போ திமுக எப்படி செய்யணும்? எந்த பிஜேபி இந்துத்துவ சக்திகள் இங்கே நுழையக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்தோமோ அந்த சக்திகளோடு சேர்ந்து கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்தித்த அதிமுகவை ஆட்சி படத்திலே அமர வைப்பது, அதற்கு ஆதரவு கொடுப்பது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு திமுக வந்தது என்பது உண்மையாக இருக்குமானால், இது இந்த கருத்தை பலரும் சொல்லியிருப்பதனால நாங்கள் எப்படி அவங்களோட கூட்ட தொடர முடியும்? திஸ் இஸ் மை ஆன்சர். யாருடைய அரசியல்? அது ஒரு நல்ல கட்டமைப்பான கட்சி, ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர் உடைய கட்சி, கட்டுக்கோப்பான கட்சி. அவங்க இந்த கட்சி எதையும் ஃபேஸ் பண்ணி அவன் ரன் பண்ணுவான். நான் குறையெல்லாம் சொல்ல, நான் தளபதி மு க ஸ்டாலினை பற்றி எந்த குறையும் சொல்ல விரும்பவில்லை. நம்புகிற வரைக்கும் ஆதரிச்சுக்கிட்டு இருப்போம், மாறுபட்டு போனா எதிர்ப்போம். திமுக தலைவர் ஸ்டாலின் போறதுக்கு காரணமா நீங்க என்ன பண்ணுவீங்க? மக்கள் தான் காரணம், வாக்காளர்கள் தான் காரணம். தமிழ்நாட்டில் மதசார்பற்ற மக்கள் கூட்டணி இதாக வைக்கிறேன். அங்கிருந்த எல்லோருமே அப்படி தாவேகத்தன்மையில புதிய கூட்டணியை போய் நான் உருவாக்க போறது இல்லையே, நான் அப்படி சொல்லவும் இல்லையே.
அப்படி ஒரு கூட்டணி அமைக்க போகிறோம். நான் அதுக்கான முயற்சி வந்து ஐ ஆம் எ ஸ்மால் மேன், அப்படியெல்லாம் நினைக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. இந்தியா கூட்டணியில இது பண்ணிட்டு